ஹாய் வணக்கம் மக்களே. இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான கோலம். ஒயிட் கலரில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி மூடி வச்சு 4 பக்கம் கரெக்டாக பார்த்துக்க. இந்த பக்கம் 4 பக்கம் இழுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாதாரணமாக வந்துடும். அதை ரவுண்டு பண்ணிக்கோங்க. ரவுண்டு பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி சல்லடை டீ வடிக்கும்ல, அந்த சல்லடை இருந்தேன்னா அந்த இதை கோலமாவை போட்டு அதில் இப்படி சளிச்சு விட்டிங்கன்னா நீட்டாக வரும். அது நம்ம கையில் போட்டோம்னா திட்டாக வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி சளிச்சு விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பென்னு இருக்குல்ல, பென்னு இருந்துன்னா அதை எடுத்து அதை இது பண்ணி விடலாம். இல்லை அப்படின்னா பெண்ணைத்தான் கரெக்டு, அதான் கரெக்டாக வரும். பழைய பெண்ணை ஏதாவது இருந்துன்னு வச்சுங்களேன், போட்டு இழுத்துக்கலாம். இல்லை ஊசி இருந்துன்னு வச்சுங்க, இந்த துணியெல்லாம் தைக்கும்ல, அந்த மாதிரி ஊசி ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு இழுத்து விடலாம். அந்த மாதிரி. அப்புறம் இந்த குச்சி இருக்கும்ல, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து சாப்பிடும்ல குச்சி, அந்த குச்சி இருந்தாலும் ஓகே. அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வரி வரியாக எடுத்து விட்றதுக்கு, அந்த வரி வரியாக எடுத்து விட்டால் கொஞ்சம் அழகாக நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடுற கோலம்தான். பார்த்து போடுங்கோ. என்ன இதில் எல்லாம் இந்த ஃப்ளவர்ஸுங்கிறது வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ளவர்ஸு கொஞ்சம் டிசைன் மாறி வரும், அவ்வளோதான். டிசைன் மாறி வரும், கலர் மாறி வரும். எங்கள் வீட்டில் எங்கள் வாண்டுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது நான் பேசுகிறத. என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு பப்பரப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. உப்படா பச்சை குட்டிக்கலாம். இன்னும் சாப்பிட்லைங்க, இன்னும் சமைக்கலை. அன்றைக்கி சமைக்கிறதுனா தோசை இருக்குது. சோள தோசை சுடுறதுக்காக அரைச்சி வச்சுருக்குறேன். அரைச்சி மாவு அரைச்சிட்டு ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டா வேலை முடிஞ்சுது நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. என்ன போய் வேலை, சமையல் ஒரு ஆளுக்கு என்னால் செய்யவே முடியலைங்க சமையல் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, அந்த கோலம் கூட கடற்கரைன்னு போட்டு இழுத்துட்டுக்குங்க, அதான் பெஸ்ட்டு. சும்மா போட்டு இழுத்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை, சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். அந்த கோலம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க, எதுக்கு போய் ஃபீல் பண்ணணும். ஜாலியாக உட்காந்து கொஞ்சம் இந்த இது அரிசி மாவு இருக்குது, ஆனால் அது எனக்கு சோள தோசை சுட்டு சாப்பிட்டு அதுதான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, பூனைக்குட்டி இருக்கனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியும். காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு 3:30 எந்திரிச்சு கோலம் போடுறதுக்கு உட்காந்துனுங்க, செட் ஆகலை. அதனால் கம்மன் கப்பிச்சுக்குள் போட்டுட்டேன். இப்போ தூக்கமாக வருது. 1 மணிக்கு எழுப்பி விட்டுச்சுங்க. நைட்டு 1 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு குய்யாங்குத்து பால் வேணும்னு எழுப்பி விடுது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பால் காய வச்சு பூனைக்குட்டியில் கொடுத்துட்டு ஊற்றி, அது பால் காய வைக்கணும். குழந்தை பிள்ளைகளை காட்டு வெதுன்னு ஜில்லுன்னு வரணும் அது. அதுக்கப்புறம் வந்து அதை போட்டு ஆற வச்சு குடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து படுக்கிறாங்கல்லாம். நீ கொடுக்குறியா இல்லையான்னு கத்துது வந்து மூஞ்சிக்கிட்ட. குட்டி கத்தாது, அந்த பெரிய பொண்ணு தான் வந்து கத்தும். கோலம் நல்லா இருக்குதா பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா கலர் தான் அந்த ஆரஞ்சு கலர், இந்த க்ரீனில் வந்து திக்கு க்ரீன் இருக்கும், கிளிப்பச்சை இருக்கும், அதை விட லைட் கலர் இருக்கும். லைட்டாக கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலரு கூட அந்த இலை போட்டிருக்கீங்களா, இலையில் வந்து அந்த ஓரத்தில் லைட்டாக அப்படியே உதிரி மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்குதா இல்லையோ கமெண்ட் போட்டுருங்க, லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், பாய், குட் நைட்.